I would like to record here பதிவு பண்ண விரும்புறேன். Whoever is willing to do something good for the society or something donation, இப்ப நிறைய பேர் NRIs participate பண்ணிருக்கீங்க. அது மாதிரி டாக்டருக்கு யூஎஸ்ல இருந்தனா பெரிய செக் வந்துச்சு. He is giving to government hospital oxygen generator he is putting up, and ESI hospitals க்கு put up பண்றாங்க. So if at all you are willing, please let us know. நான் probably டாக்டருடைய email ID description boxல கொடுக்கிறேன். You can get in touch with him, and கோயம்புத்தூர் வாசிகள் அங்க பக்கத்துல இருக்கவங்க என்னன்னாலும் இங்க கங்கா ஹாஸ்பிடல் போறது எதுவும் something if you need some help na he is there to help. Although he is busy, he might make some time out for our people. இப்ப எல்லாருக்கும் ஒரு வேக்சின் இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வேக்சின் வந்ததுக்கு அப்புறம் வேக்சின் மேல அது நல்ல வேக்சினா இல்லையா, வேக்சின் போட்டா இறந்து போயிடுவோமாங்கிற ஒரு பயம் வந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் மாதிரி ஒரு மோசமான மீடியம் எதுவுமே கிடையாது. நம்ம வாட்ஸ்அப்ப தான் நம்புறோம், டாக்டரை நம்புறது இல்ல. நம்மளோட ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் அவனை நம்புவோம், டாக்டரை நம்புறது இல்ல. அப்புறம் நிறைய இப்போ ஒரு சினிமா ஆக்டர் இறந்து போயிட்டா அது வச்சு நெகட்டிவ் ப்ரோபகண்டா வருது வேக்சினுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ ஒண்ணுங்க ரொம்ப கிளியர். ஃபர்ஸ்ட் டைம் கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்தப்போ 800 டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இந்தியால இருந்து போயிட்டாங்க. இப்ப இந்த தடவை ஜனவரி மாசத்துல இருந்து டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் டோஸ் கிடைச்சிச்சு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் வேவ் இவ்வளோ தீவிரமா இருந்தாலும் the number of doctors or nurses டெத்துங்கிறது ரொம்ப 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 மினிமம் இப்போ. ஏன்னா எல்லா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸும் வேக்சின் போட்டுட்டாங்க. ஸோ கிளியர் டேட்டா இப்போ இருக்கு தட் வேக்சின் 2 டோஸ் போட்டதுக்கு அப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் டோஸ் வேக்சினுக்கு அப்புறம் 3 வாரம் ஆயிடுச்சுன்னா your body has got the ability to protect you from developing a serious disease. இது it is proved beyond doubt. நம்மளோட ஸ்டடி மட்டும் கிடையாது, குளோபல் ஸ்டடீஸ்ல எல்லாமே கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு டேக் ஹோம் மெசேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும், கண்டிப்பா வேக்சினேட் பண்ணிக்கோங்க. அதுல கோவிஷீல்டா கோவேக்சினா அப்படின்ட்டு நிறைய பேர் அதுல ஒரு பெரிய டவுட் வருது. ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி என்னங்க ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு. கொஸ்டின் வந்துருச்சு. இது சொக்கலிங்கம் சார் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரோ அதுதானங்க நம்ம ஃபாலோ பண்றோம். நமக்கு அதோட இன்ட்ரிகசிஸ் தெரியாது. நான்லாம் அவர் என்ன சொல்றாரோ அப்படி கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிடுவேன். அது என்னன்னு அவரு இது மாதிரியே நீங்க இந்த விஷயத்துலயும் இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. இப்ப டாக்டர் கோவிஷீல்டு போடுன்னு சொன்னா போட்டுருங்க, கோவேக்சின் போடணும்னா போட்டுருங்க. இப்போ என்ன சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா எந்த வேக்சின் இருக்கோ அந்த வேக்சின் போட்டுக்கோ. இப்ப வேக்சினே வரமாட்டேங்குது. இப்போ அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நின்னுட்டு இருக்கு வேக்சின் போடுறதுக்கு. முதல்ல வாங்கன்னு கூப்பிடும் போது யாருமே போல. இப்போ கிடைக்கலன்னு சொல்லும் போது எல்லாருமே நான் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் முதல்ல எல்லார்கிட்டையும் ஒரு வயல் ஓபன் பண்ணா 4 மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணணுங்க. 10 டோஸ் இருக்கும். அதுல 4 டோஸ் போட்டுட்டு 6 டோஸ் என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த மாதிரி இந்தியால நிறைய வேக்சின் டோஸ் வேஸ்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இப்ப ஒரு டிராப் கூட எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இது அவ்வளவு ப்ரெஷியஸ் ஆயிடுச்சு. இப்போ டைமண்ட் மர்ச்சன்டே அவ்வளவு டைமண்ட் வச்சிருக்கவனே ஒரு டிராப் உள்ள என்னோட உடம்புக்குள்ள போகாதான்ட்டு அவ்வளவு தூரம் இட் ஹஸ் பிகம் சோ ப்ரெஷியஸ், மோர் இம்பார்ட்டன்ட் தென் பிளாட்டினம் ஆர் டைமண்ட் ஆர் கோல்டு ஒரு டிராப் ஆஃப் வேக்சின் என்டரிங் த பாடி. ஸோ கோவிஷீல்டு இஸ் ஆல்சோ குட், கோவேக்சின் இஸ் ஆல்சோ குட். இப்ப புதுசா ஒண்ணு வரப்போகுது ஸ்பியூட்னிக்னு ரஷ்யன் வேக்சின், அதுவும் எக்ஸலண்ட். ஸோ யாரெல்லாம் வேக்சின் போடலையோ நம்பர் 1 எல்லாரும் வேக்சின் போடணும். இன் அ கேப் ஆஃப் 4 to 6 weeks நெக்ஸ்ட் டோஸ் போடணும். ஃபர்ஸ்ட் டோஸ் கோவேக்சின் எடுத்தா செகண்ட் டோஸும் கோவேக்சின் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் கோவிஷீல்டு எடுத்தா நெக்ஸ்ட் டோஸும் கோவிஷீல்டு தான் எடுக்கணும். இந்த 2 டோஸ் போட்டதுக்கு அப்புறம் 3 வாரம் கழிச்சு யூ டிக்ளேர் யுவர் செல்ஃப் தட் யூ ஹேவ் the inner efficacy to prevent from a major disease from happening. இங்க ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணணும். இப்போ 2 டோஸ் போட்டுட்டேன், 3 வாரம் ஆயிடுச்சு. இனிமே நான் எங்க வேணாலும் போலாம், நான் மாஸ்க் போட மாட்டேன், நான் ஹேண்ட் ஹைஜீன் பண்ண மாட்டேன், சோசியல் டிஸ்டன்சிங் பண்ண மாட்டேன் அப்படின்னா தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா 2 விஷயம்.
இந்த எஃபிகசி ஆஃப் த வேக்சின் வந்து 92 to 95%. ஒரு 5% ஆஃப் த இண்டிவிஜுவல்ல இட் மே நாட் பி ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் த 95%. So we should always think that we have to still protect ourselves in spite of the vaccine. Number 1. Number 2, நீங்க இன்ஃபெக்ட் ஆகலாம். இப்ப 2 டோஸ் எடுத்து 3 வாரம் கழிச்சும் இப்ப நீங்க வெளியில போறீங்க, உங்க ஃப்ரெண்டு கோவிட் பாசிட்டிவா இருக்காரு, டெஸ்ட் பண்ணிக்கல, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வருமானா வரும். You will become infected. ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சீரியஸ் ஆகாது, உங்களுக்கே தெரியாது, சிம்டமே இருக்காது. சில பேருக்கு லேசா காய்ச்சல் வரும், பட் நிறைய பேருக்கு சிம்டமே இருக்காது. இதுதான் டேஞ்சரஸ் ஃபேஸுங்க. Because you will become a carrier of the virus. You are not affected, but you become the carrier of the virus. And இதுல ரொம்ப முக்கியமா நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வேக்சின் வந்து 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போடணும்னு இருக்கு. இப்போ நீங்க வந்து வேக்சின் போட்டுட்டீங்க, ஆனா நீங்க அந்த வைரஸை வெளியில போய் புடிச்சிட்டு வரீங்க, உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு வேக்சின் இல்ல, இப்ப உங்க கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் வேக்சின் போட்டாலும் எங்க போனாலும் சோசியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் ஹைஜீன், மாஸ்க் போடுறது, வேக்சின் போட்டிருந்தாலும் நீங்க வந்து இதை கடைபிடிக்கணும். உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க ஃபேமிலிக்காக நீங்க இதெல்லாம் செய்யணும். இப்போ போன வேவுக்கும் இந்த வேவுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, போன வேவ்ல எஃபெக்ட் ஆனவங்க எல்லாமே வயசானவங்க. இந்த சின்ன வயசுல வந்து எஃபெக்ட் ஆனது ரொம்ப கம்மி, சில்ட்ரன்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் 18 வயசு கீழே இந்த வைரஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல சிம்டம் இல்ல, சிம்டம்ஸ் இருந்தாலும் ரொம்ப மினிமல், அப்படியே இருந்தாலும் லங் இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன்ல இருந்தோம். அதனாலதான் நிறைய வெளிநாட்டுல ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, பிரைமரி ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து த்ரெட்டே கிடையாது, அப்படி இருந்துச்சு. பட் ஆனா இந்த வேவ்ல இந்த வைரஸ் வந்து இட் ஹஸ் அண்டர்கான் எ மியூட்டேஷன், ஜீன் சீக்வென்சிங்னு பேரு. அந்த வைரஸோட ஜீன் கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ. அதனால இந்த வேவ்ல குழந்தைங்களையும் அஃபெக்ட் பண்ணுது, குழந்தைங்களுக்கும் சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இப்ப லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டெல்லி தான் அதிகமா அஃபெக்ட் ஆனது இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வேவ்ல. முதல்ல டெல்லி, பாம்பே தான். இப்ப லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் 1 in 10 COVID positive patient is a child below the age of 18 years. 1 in 10. So 10% of the COVID positive patients in Delhi are children. So இது another important message that I would wanted to give you. இப்ப இருக்கிற ப்ரெடிக்ஷன் படி 18 வயசுக்கு மேல நம்ம எல்லாரும் போட்டுறோம், 18 வயசு கீழே இருக்கவங்க போடுறது இல்ல. அதனால தேர்ட் வேவ் ப்ரெடிக்ஷன் இருக்குங்க. அந்த மாதிரி வரும்போது சில்ட்ரனை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு இப்ப வருது. அதனால இப்ப ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சில்ட்ரனுக்கும் வேக்சின் கொடுக்கறதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் another point which I just want to keep you in mind.